ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ தற்போது நம்ம தமிழ் சினிமா சீரியல் மற்றும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிச்சிட்டு வர நடிகைகள் கர்ப்பமாக இருக்கிறாங்க. அது எந்தெந்த நடிகைகள் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹிந்தி நடிகையான கத்ரீனா கைப் இவங்க 2021 ஹிந்தி ஆக்டரான விக்கி கௌஷல் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. தற்போது கத்ரீனா கைப் பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு ஏஜ் 42 வயது ஆகுது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா முதல் குழந்தைய பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறாங்க. கன்னட நடிகையான பவானா ராமண்ணா தற்போது 40 வயது ஆகுது. இன்னும் திருமணம் பண்ணாமையே பார்த்தீங்கன்னா IVF மூலமாக கர்ப்பமாக இருக்கிறாங்க. அதுவும் இரட்டை குழந்தையை பார்த்தீங்கன்னா பெற்றெடுக்க போகிறாங்க. சிங்கிள் மதராக திருமணம் பண்ணிக்காமல் பார்த்தீங்கன்னா IVF மூலமாக குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. ஹிந்தி நடிகையான கியாரா அத்வானி இவங்க ஹிந்தி ஆக்டரான சித்தார்த் மல்கோத்ரா இவங்களை 2023 திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. கியாரா அத்வானி இப்போ பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறாங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுப்பாங்க. ஆக்டர் ராம் சரண் 2012 உபாசனா காமினி அவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 2023 இவங்களுக்கு முதல் குழந்தையா ஒரு பார்த்தீங்கன்னா பெண் குழந்தையை பெற்றெடுத்திருந்தாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா 11 வருடம் கழித்து தான் பார்த்தீங்கன்னா குழந்தையை பெற்றெடுத்திருந்தாங்க. இப்போ ரெண்டாவதா ராம் சரண் இவங்களுடைய மனைவி இப்போ கர்ப்பமாக இருக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களும் ஒரு அழகான குழந்தையை ரெண்டாவதா பார்த்தீங்கன்னா பெற்றெடுப்பாங்க. சிங்கர் பென்னி 2005 இருந்து ஆரம்பித்து இப்போ வரை பல ஹிட் பாடல்களை பார்த்தீங்கன்னா பாடியிருக்காங்க. 2016 கேத்ரின் தங்கம் அவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களும் முதல் குழந்தையா நம்ம சிங்கர் பென்னி அவங்களுடைய மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்க. இவங்களும் ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுப்பாங்க. ஆக்டர் பிரேம்ஜி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் எப்போ தான் திருமணம் பண்ணிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக திருமணமும் பண்ணிக்கிட்டாரு. இவங்க மனைவி இந்து 2024 தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இவங்க மனைவி கர்ப்பமாக இருக்கிறாங்க. ரீசெண்ட் டைமில் வளகாப்புலாம் வச்சு நடத்தி அதையும் பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருந்தாங்க. வளகாப்புலாம் நடத்த மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க சோசியல் மீடியா பக்கத்தில். இவங்களும் நம்ம பிரேம்ஜி அவங்களுடைய மனைவியும் பார்த்தீங்கன்னா இப்போ கர்ப்பமாக இருக்கிறாங்க. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பாங்க. KPY தீனா விஜய் டிவி மூலமாக ரொம்பவே பிரபலமாகி இப்போ ஒரு படங்கள்லையும் ஆக்டராக நடிச்சிட்டு வராரு. 2023 பிரகதி இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ பிரகதி அவங்களுடைய KPY தீனா அவங்களுடைய மனைவி இப்போ கர்ப்பமாக இருக்கிறாங்க. இவங்களும் ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுப்பாங்க. அடுத்தது சீரியல் நடிகையான நிகாரிகா ரஞ்சித் டைரக்டர் ரஞ்சித் இவங்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. நிகாரிகா ரஞ்சித் பற்றி சொல்லணும் அப்படின்னா ராஜா ராணி சீசன் 2 ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. வேலைக்காரன், வித்யா நம்பர் 1 உள்ளிட்ட சீரியல்லாம் நடிச்சிருந்தாங்க. இவங்களுக்கு முதல் குழந்தையா பெண் குழந்தை இருக்கிறாங்க. இப்போ ரெண்டாவதா நம்ம நிகாரிகா ரஞ்சித் பார்த்தீங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறாங்க. இவங்களும் ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுப்பாங்க. அடுத்தது சீரியல் நடிகையான பாரதா நாயுடு செம்பருத்தி சீரியல் மூலமாக ரொம்பவே பிரபலமானாங்க. ஜி தமிழில் ஒளிபரப்பாக்கப்பட்ட செம்பருத்தி சீரியலில் ரொம்பவே பிரபலமாகி ஒரு வெள்ளி கேரக்டர் ரோலில் பார்த்தீங்கன்னா நடித்து பிரபலமாயிருந்தாங்க இவங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து தாலாட்டு, இப்போ சன் டிவியில் அன்னம் அப்படிங்கிற சீரியலையும் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்க பரத் அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கும் முதல் குழந்தை பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறாங்க. இப்போ ரெண்டாவதாக நம்ம பாரதா நாயுடு கர்ப்பமாக இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க, அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கர்ப்பமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக இவங்களும் ஒரு அழகான குழந்தையை ரெண்டாவது குழந்தையாக பெற்றெடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கர்ப்பமாக இருக்கும் நடிகைகளை உங்களுக்கு யார் ரொம்ப ஃபேவரட், இவங்க சூப்பராக நல்லபடியாக ஒரு அழகான குழந்தையை பெற்றெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். உங்களுடைய வாழ்த்துக்களையும் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.